காதலிக்கிற பையன் கூட இனிமேல் பேசக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொன்னதால ரொம்ப சோகமா உட்காந்துருக்க சாங்ஷு கிட்ட ஜியாசு தான், எதுக்கு நீ இப்படி சோகமா உட்காந்துருக்க, குட் திங்ஸ் டேக்ஸ் டைம், சொல்லுங்க நீ ஃபர்ஸ்ட் காலேஜ் முடியல அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சா. சாங்ஷுவோட அப்பா ஒரு நாள் சாங்ஷு வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து ஜியாசுவை கூப்பிட்டு என்னப்பா எப்படி இருக்கிறன்ட்டு கேஷுவல் டாக்லாம் பேசிட்டு, கேள்விப்பட்டேன் என் பொண்ணை நீ காதலிக்கிறியாம, எப்பத்துல இருந்து இதெல்லாம்னா, அங்கிள் ரொம்ப நாளாலாம் கிடையாது அங்கிள், இப்போ ஒரு 4-5 மாசமா தானா. 4-5 மாசமாவா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீ அவ கூட தான் சுத்திட்டு இருக்க மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன், உண்மையை சொல்லுப்பானா. என்ன அங்கிள் விசாரணை பண்ற மாதிரி எல்லாம் கேக்குறீங்க, அப்போலாம் எனக்கு அந்த எண்ணம் கிடையாது, ஆனா ஒரு 1.5 வருஷம்னு சொல்லலாம் அங்கிள். உங்க பொண்ணை நான் இப்போ காதலிக்கிறேன்னு சொல்றதை விட உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கலான்னு ஆசைப்படுறேன் அங்கிள்னா. நிறுத்துப்பா, இதெல்லாம் இந்த வயசுல எல்லாருக்கும் தோன்ற சகஜமான விஷயம் தான். என் பொண்ணு சின்ன பொண்ணுப்பா, அவளுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எல்லாம் பக்குவம் இல்ல, அதனால எல்லாத்தையும் இத்தோட நிப்பாட்டிருப்பான்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சாயந்தரமா சாங்ஷு அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது நடந்த விஷயத்த சொன்னா, உங்களை யாருப்பா கூப்பிட்டு பேச சொன்னா நான் இல்லாத சமயம் பார்த்து அப்படின்னு சொல்லி வேற எதுவுமே பேசாம கோச்சிக்கிட்டு அவங்க ரூமுக்கு எழுந்து வந்து ஜியாசுக்கு கால் பண்ணி, என்ன சொன்னாங்க ஜியாசு, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல, ஏதாச்சும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களா ஜியாசுனா. ஹே சுஷ்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ எதுவும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு, நான் நாளைக்கே ஊருக்கு போறேன், நீ நேர்ல வந்துட்ட பிறகு பேசிக்கலான்ட்டு காலை வச்சிடுறான். சாங்ஷுவோ பாவம், என்ன ஜியாசு நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம நாளைக்கே ஊருக்கு போறேன்றான், ஒருவேளை நம்ம அம்மா அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நம்ம அப்பாவும் நம்ம கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரோன்னு நினைச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசிச்சிருக்காங்க.